ஓம் கணேசாய நமக. பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். செவ்வாயுடன் சனி இணைகின்றார். இப்படியும் வைத்துக் கொள்ளலாம். ஆட்சி மூல திரிகோண வீட்டில் சொந்த வீட்டிலே இருக்கக்கூடிய சனியோடு இணையும் செவ்வாய் மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகின்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் முதல் நாள், அதாவது 14/3/2024 வியாழக்கிழமை நண்பகல் 12:55 அளவில் அவிட்டம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்து 3ஆம் பாதமாகிய கும்பராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆனார். அதனை அடுத்து 18/3/2024 அன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் 4இல் செவ்வாய், 22/3/2024 சதயம் 1இல், 27/3/2024 சதயம் 2இல், 31/3/2024 சதயம் 3இல், 5/4/2024 அன்றைய தினம் சதயம் 4இலே செவ்வாய், 19/4/2024 புரட்டாதி 1இல், 13/4/2024 புரட்டாதி 2இல். இதனை அடுத்து தமிழ் ஆண்டு பிறந்த பெண், அதாவது குரோதி வருஷம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி, தமிழ் ஆங்கிலத்திற்கு 18/4/2024 அன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே செவ்வாய். அதனை அடுத்து 22/4/2024 அன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமாகிய மீன ராசிக்கு செவ்வாய் பயிற்சி அடைந்து விடுகின்றார். ஆக கூடி மொத்தத்தில் 14/3/2024 நண்பகல் 12:55 முதல் 22/4/2024 பிற்பகல் 3 மணி வரை இந்த செவ்வாய் சனியோடு ஒரே வீட்டில், அதாவது ஒரே ராசியில் பிரயாணம் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இதுக்கு இடையில 27/3/2024 அன்றைய தினம் சதய நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனியோடு இந்த செவ்வாயும் சதயம் 2ஆம் பாதத்திலே பிரவேசமாகின்றார். 31/3/2024 வரைக்கும் அதே நட்சத்திரம் அதே பாதத்திலே 2 பேரும் கைகோர்த்து செல்கின்றார்கள். 2 கிரகங்களுக்கும் என்ன அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா, 2 பேருமே சரியான எதிரிகள். அதாவது செவ்வாய்க்கு சனி பகை, சனிக்கு செவ்வாய் பகை. இருந்த போதிலும் செவ்வாயினுடைய மகர வீட்டில் தன்னுடைய எதிரிக்கு செவ்வாய்க்கு உச்ச வீட்டை கொடுக்கின்றார் சனி. அதே சமயத்தில் தன்னுடைய 2 வீடுகளாகிய மேசம் விருச்சிகமாகிய 2 வீடுகளில், செவ்வாயினுடைய வீடுகளில் தன்னுடைய ஒரு வீட்டிலே செவ்வாயை நீசப்படுத்தி விடுகின்றார் இந்த செவ்வாய். இப்படி கிரகங்களுடைய திருவிளையாடல்கள் இப்படி இருக்கின்ற பட்சத்திலே இந்த 2 பேரும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில், அதாவது லாப வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடு, அதே சமயத்தில் சர ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த 11ஆம் வீடு பாதக வீடு என்றும் பெயர். இந்த வீட்டில் அந்த 2 பேருமே அந்த ஒன்றிணைந்து செயல்படுவது உங்களுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது ராசி நாயகன் செவ்வாய், அவர் உங்களுக்கு முழுக்க முழுக்க யோகத்தை செய்யக்கூடியவர். அதே சமயத்துல 8ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரர். 8க்குரியவன் 11ஆம் இடத்துல இருக்கலாம், 1ஆம் இடத்துக்குரிய அந்த நாயகனும் 11ஆம் இடத்திலே இருக்கலாம். அதே சமயத்தில் வீடு 11ஆம் வீடு என்பது சனியினுடைய வீடு. இந்த சனியினுடைய வீடு என்பது சர ராசியிலே பிறந்த உங்களுக்கு இது 11ஆம் வீடு, அதாவது பாதகாதிபத்தியத்தை கொண்ட வீடு. அந்த வீட்டில் அந்த சனியை அந்த வீட்டில் இருக்கின்றார் ஆட்சி மூல திரிகோணமாக. ஆகையினால இந்த சனியினால் உங்களுக்கு யோகமாக இருக்குமே தவிர பாதகத்தை செய்ய மாட்டார். தன் சொந்த வீட்டில் அவர் இருக்கிறார், பாதக வீட்டில் பாதகாதிபதி இருக்கும் பொழுது பாதகத்தை எதையும் செய்ய மாட்டார். இது ஜோதிட விதிகளின் கீழ் வரக்கூடிய ஒன்று. இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன நன்மைகளை எந்த வழியில் கொடுக்க போகின்றார்? 7ஆம் இடத்திற்கு 5ஆம் வீடு இந்த 11ஆம் வீடு. 7ஆம் இடத்திற்கு 11ஆம் வீடு. மேசராசியில பிறந்த உங்களுக்கு பெரும்பாலும் சில பேர் கொஞ்சம் மனசு வருத்தப்படக்கூடாது. சின்ன வீடு என்பது இயற்கையாகவே இருக்கும். அந்த வீட்டிலும் கூட 7ஆம் இடத்துக்கு 5ஆம் வீடு என்ற காரணத்தினால அவர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில்
சில நன்மைகளையும் யோகங்களையும் கொடுக்கவிருக்கின்ற ஒரு காலகட்டம். அதுக்கு இடையில 7ஆம் இடத்துக்கு 5ஆம் வீடுன்னு சொன்னேன். 5ஆம் இடத்துக்கு இந்த வீடு 3ஆம் வீடாக வரும். அதாவது உங்களுடைய மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள் தான் இந்த 7ஆம் வீடு. உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு அது 3ஆம் வீடாக கணக்கிடப்படும். ஆகையினால கட்டிய மனைவியை விட்டு வேற சிலரோடு உங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, அதிலும் குறிப்பாக துணிந்து செயல் புரிவீங்க. சில பேர் ஒளிவு மறைவாக போகக்கூடிய அதாக இருக்கும். உங்களை பொறுத்த மட்டும் துணிந்து போகக்கூடிய ஒரு ஆற்றல், ஆமா அவளோடு நான் இருக்கிறேன், அவளுக்கும் வாழ்க்கையை கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மேச செவ்வாயிலே பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக அது இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, மகர ராசியிலே பிறந்த பெண்கள், கடக ராசியிலே பிறந்த பெண்கள், துலாம் ராசியிலே பிறந்த பெண்களால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சகலவிதமான மாரல் சப்போர்ட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இதுக்கு இடையில உங்களுடைய சுய முயற்சியினால், ஏன்னா லாபாதிபதியே 11ஆம் இடத்துல இருக்கார், அப்ப தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும். இப்ப நீங்க அந்த பெண்களால் தான் யோகம் அப்படின்னு கிடையாது, ஆனா பட்சி உங்களுக்கு அந்த விதமான எண்ணங்கள் அப்படி வரும். அவளை தொட்டதுனால எனக்கு இந்த யோகம் கிடைச்சுடுத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அங்கலாய்ப்பை கொண்டு சேர்ப்பீர்கள். அது உண்மையல்ல. அதே சமயத்துல அது சில பேருக்கு அது உண்மையானதாகவுமே அமைந்துவிடும். ஆக மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு அந்த ரஜபுத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னா, செவ்வாயும் சனியும் சேர்ந்தாலே ரஜபுத்திர, அதாவது வீரமும் விவேகமும் சாதுரியமும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவைகளெல்லாம் பொதுவாக கடக, துலாம், மகரத்திலே பிறந்த பெண்களுக்கு இயற்கையாகவே அமைந்து காணப்படும். பொதுவாக அந்த ராசியில பிறந்த பெண்களுக்கு ரஜபுத்திர வம்சத்துடைய ஒரு ஆதிக்கம் பெரும்பாலும் அவர்களுக்கு இருக்கும். ஆக அவங்களுக்கு சமயோஜித புத்தியும் சாதுரியமும் விவேகமும் கூட இருக்கும். துணிச்சல் அதைவிட அதிகமாக இருக்கும். அந்த துணிச்சல் தான் அந்த இடத்துல வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டம். குறிப்பாக விவேகம், திறமை, அந்த சாதுரியம், தைரியம் உள்ள பெண்கள் இந்த காலகட்டத்தில் உங்களோடு சகஜமாக பழகக்கூடிய காலமாக இருக்கின்றது. இதில் நீங்கள் உங்களுடைய பவித்திரத்தை, உங்களுடைய அதாவது எப்படி பழக வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி காலங்களில் உங்களுடைய உண்மையான யோகமே வேலை செய்யுது. ஏன்னா ராசி நாயகன் லாபாதிபதியோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால செவ்வாயும் சனியும் அந்த 12 ராசிகளில் உங்களுக்குத்தான் முதன்மையான யோகத்தை அள்ளி வழங்க காத்திருக்கின்றார். இது இந்த காலகட்டம் என்பது அந்த 27ஆம் தேதி, அதாவது 27/3/2024 அன்றைய தினம் முதல் 31/3/2024க்குள்ள இதுக்குண்டான நிலைமைகள் வெளிப்பாடு ஆரம்பிக்கும். அது முதல் 22/4/2024க்குள்ள உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அரசோச்சக்கூடிய ஒரு அளவிலே தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் மிகச்சிறந்த ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் கண்ணால காண்பீர்கள். அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு சேர்க்கும். ஆகையினால குடும்பத்திலே செல்வ வளம் பெருகும், நகை ஆடை ஆபரணங்கள் சேரும், திடீரென்று சொத்து பத்துக்கள் உங்களை கையிலேயே காசு இருக்காது, ஆனாலும் சொத்து உங்களை தேடி விலைக்கு வாங்கிக்கங்கன்னு சொல்லி வரும். இப்படிப்பட்ட சில அதிசயமான கட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடத்தி காட்டுவார் இந்த செவ்வாயும் சனியும் இணைகின்ற காலத்தினால். இந்த காரணம் உங்களுக்குத்தான் 12 ராசிகளிலே உங்களை மையமாக கொண்டு உங்களுக்கு எல்லா ராசிகளையும் விட அதிக யோகத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய காலகட்டம் இது. குறிப்பாக இந்த பெண்கள் அப்படிங்கிறத விட்டுருங்க. இந்த கடக, துலாம், மகரத்திலே பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கு உற்ற துணையாக, தொழில் வளத்தை பெருக்கக்கூடியதாக, வியாபாரத்தை அருமையாக விரிவுபடுத்தக்கூடியதாக அமையும் இந்த காலகட்டம். இது நீங்க தேடி போனா கூட கிடைக்காது. இயற்கையாகவே கிரகங்கள் செய்யக்கூடிய லீலைகளால் இந்த யோகம் உங்களை தேடி வருகின்றது. லட்சுமி கடாட்சம் பெருகக்கூடிய காலகட்டம். நீங்கள் ஒரே ஒரு வேலையை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும்.
இந்த இந்த கட்டத்தில் 27/3/2024 முதல் 31/3/2024 அருகில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று தினசரியும் உங்கள் பேரில் உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள். அதோடு கூட உங்களை பொறுத்தமட்டில் உங்களுக்கு இஷ்டமான பழங்கள், உங்க மனசு சொல்லும் அந்த இஷ்டமான பழங்களை, குறிப்பாக நெல்லிக்கனி, ஆப்பிள் பழம், திராட்சை, முந்திரி பருப்பு, இவைகளில் ஏதேனும் ஒன்றை அங்க சுப்பிரமணிய சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை வருகின்ற பக்தர்களுக்கு அனைவருக்கும் நீங்க சப்ளை பண்ணிட்டு விநியோகம் பண்ணிட்டு வாங்க. குடும்பத்தில் எதிர்பாராத திருப்பம் உங்களுக்கு வந்து சேரும். வேறு வேறு மார்க்கங்கள் மூலமாக உங்களுடைய வியாபாரம், தொழில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்யும். தொழில் வளம் இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுக்கு அருமையான யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பாக என்னுடைய கணக்கின் பிரகாரம் நெல்லிக்கனி முக்கியமான குறிப்பு. இந்த நெல்லிக்கனியை நீங்க அனைவருக்கும், குறிப்பாக சுமங்கலிகளுக்கு கொடுத்து பாருங்க. சுமங்கலிகளுக்கு, நீங்க பெண்ணாக இருந்தாலும் சுமங்கலிகளுக்கு கொடுங்கள். அத்தனை பேருக்கும் சுமங்கலி முக்கியமாக கொடுங்க. அது ஆண் பெண் எல்லாருக்குமே, சின்ன பிள்ளைய பெரியாள்கள் அனைவருக்குமே நீங்க கொடுத்துட்டு வாங்க. அன்றைய தினத்திலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். தொழில் வளம் பெருகும். உத்தியோகத்தில் எதிர்பாராத சிறப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கு அவ்வளவு பவர் உண்டு. இந்த காலகட்டத்தில் சனியும் செவ்வாயும் கூடியிருக்கின்ற, அதுலேயும் ஒரே நட்சத்திர பாதத்தில் செல்லுகின்ற காரணத்தினால இதை விநியோகம் செய்யுங்க. உங்களுக்கு எதிர்பாராத வாழ்க்கை வளத்தை கொண்டு வந்து கொடுப்பார்கள் இந்த செவ்வாயும் சனியும். நன்றி, வணக்கம்.